ஹலோ வணக்க மக்களே. வீடு தேடி வருகிறது பொங்கல் பரிசு. நீங்க எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த பொங்கல் பரிசு இதோ உங்க வீடை தேடி கொடுக்க போறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே 5000 ரூபாய வீட்டு கதவை தட்ட போறாங்க. என்னன்றத பற்றி தான் இந்த வீடியோல நாம இப்பொழுது பார்க்க போறோங்க. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 வழங்க தமிழக அரசு ஒரு பரிசீலனை செஞ்சிருக்காங்க. வீடு தேடி ஸ்டாலினின் பொங்கல் பரிசு ரெடி. அடுத்து செல்லும் பாஜகவுடைய ட்விஸ்ட் இதுதாங்க. பொங்கல் பண்டிகைக்கு 5000 வேட்டி சட்டையை தமிழக அரசு வழங்கும் என பாஜக மாநில தலைவர் நகேந்திரன் விமர்சனம் ரீதியாக தகவல் வெளியிட்டுள்ளார். பொங்கல் பரிசு வழங்குவதற்காக கூட்டுறவு வங்கிகளை அடமானம் வைக்கவும் திட்டம் போட்டுள்ளனர். பொருளாதார நிதி நெருக்கடி ஏற்படும் விதமாக தேர்தலுக்காக இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றனர் என்று மிகப்பெரிய அளவுல குற்றச்சாட்டு. 2026 ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்துல உள்ள பெரும்பாலான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்க திமுக தலைமையிலான தமிழக அரசு நிதித்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில்தான் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விமர்சன ரீதியாக ஒரு சில தகவல்களை அவரே வெளியிட்டிருக்காரு. அது என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசின் டாப் தலைகள் சில நிதித்துறை தரப்பில் இருந்து குறித்து ஆலோசனைகள் நடத்தியிருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்குங்க. வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026 பொங்கல் பண்டிகைக்கு தொகுப்பாக இந்த 5000 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. சோ பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. ஒரு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வந்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் போது முதலமைச்சர் அறிவித்தார் என தலைமை செயலக வட்டாரங்கள் எல்லாமே இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. இதற்காக 12000 கோடி நிதி தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது கணக்கீடு பண்ணியிருக்காங்க. அந்த நிதி ஆதாரங்களை உருவாக்க நிதித்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த வருடம் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026 பொங்கல் பரிசு தொகுப்பாக 5000 ரூபாய் இருக்கும் அப்படின்றது எல்லோர் மனசுலுமே இருக்கு. தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்படும் பெருமை மிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி சொல்லும் நாளாகவும் தமிழராகிய அனைவரும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசு 5000 ரூபாய நிச்சயமா அரசு உங்களுடைய வங்கி கணக்குல செலுத்த போறாங்க. மகளிர் சுய உதவி குழு கடன்கள் மற்றும் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அக்கௌண்ட்ல இதற்கான பண வரவு இருக்கும். ஓகேங்களா? சோ இவைகள் அனைத்துமே நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போறாங்க. இதற்கு உண்டான டோக்கன்கள் அனைத்துமே டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி முதல் உங்க அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாக இந்த தகவல்களை மற்றும் டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு மக்களே. ஸோ உங்க அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளுக்கு சென்று கொண்டு உங்களுக்கு பேர்ல டோக்கன் வந்திருக்கா இல்லையான்றதை அடிக்கடி கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவல் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.